பொறுத்த வரைக்கும் நீங்கள் முறையாக அணுகுனீங்கன்னா ஈஸியாக வெளியே வந்துடலாம். என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் நான் அனுபவித்தான் சொல்ல முடியும். அதில் யார் ஜெயிப்பாங்க யார் தோப்பாங்கன்னா நான் சொல்லிட்டு இருக்கேன் இந்த பதிவில் பேங்க் தான் தோக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா இதுக்கு வந்து பெருசாக என்னால் உதாரணத்தை காட்ட முடியலனா கூட இத்தனை வருடங்களாக நான் வந்து பார்த்து கொண்டு வருகிறேன். அதாவது 98லேருந்து பார்த்துக்கிட்டு வர்றேன் இந்த ஆர்பிட்ரேஷன் கான்சலேஷன் வந்து எப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி 2015 ஒரு சட்ட திருத்தமும் 2019 சட்ட திருத்தம் பண்ணும்போதும் நான் வழக்கறிஞராக தான் இருந்திருக்கேன். ஸோ அந்த சட்ட திருத்தங்கள்லாம் என்னென்ன அது எந்த அளவில் வந்து மாற்றம் பெற்றதுன்னு நமக்கு நல்லா தெரியும். இந்த பதிவை பொறுத்த வரைக்கும் நான் திரும்ப சொல்கிறேன், வங்கியர் எடுக்கும் அனைத்து சட்ட நடவடிக்கையும் தோல்வியே அப்படின்னு நான் சொல்கிறதுக்கான காரணம், நீங்கள் முறைப்படி சட்டப்படி அடுக்குனா மட்டும்தான் அது தோல்வியில் முடியும். இல்லைன்னா உங்களை மிரட்டியாவது பணத்தை வாங்கிடுவாங்க வங்கியர். அப்போ நீங்கள் சட்டப்படி போனால் என்ன பண்ணணும், நிச்சயமாக ஒரு வழக்கறிஞரை வச்சு நீங்கள் பார்க்கணும். அதுக்காக நீ லோன் வாங்கும் போதே வழக்கறிஞரே கூடவே வச்சுட்டு வாங்கன்னு நான் சொல்ல வரல. லோன் வாங்கிட்டு டிஃபால்ட் ஆக போகிறோம் அப்படின்றது தெரிஞ்ச முன்னாடியே நீங்கள் ஒரு வழக்கறிஞரை வச்சுக்கிறது தான் நல்லது. இப்படி பார்த்துக்கிட்டிங்கனாக்கா இந்த ஸ்டேஜில் ப்ரீ ஆர்பிட்ரேஷன் ஸ்டேஜுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபிக்சேஷன் ஆஃப் ஆர்பிட்ரேஷன்.